உன்னை கூப்பிட்றாங்க வா வான்னு. இல்லை நான் பயந்துட்டு அங்கேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இதே ஸ்டேஜ். அல்தாஃப் சொல்லுங்கள் சார். 3 பேர் இன்டர்வியூ வர சொல்லியிருக்கேன், வந்துட்டாங்களா பாருங்கள். கூப்பிடுவா சார் அவங்கள? கூப்பிடுங்க. 3 பேர் உள்ளே வர சொல்லுங்கள். இதோ வராங்க சார். ஓகே. 3 பேரை உள்ளே வர சொன்னாங்க சார். ஹாய் சார். ஹாய் சார். ஹலோ கைஸ், ஒன்றுமில்லை கைஸ். உங்களை எதுக்கு நான் வர சொன்னேன்னா, நான் ஒரு சோஷியல் அவேர்னஸ் பற்றி ஃபில்ம் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லுங்கள், அதை வச்சு நான் எனக்கு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்டோரி வந்து ஒரு ஓன் ஸ்டோரியாக இருக்கணும், அந்த ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் லாஸ்ட் வரைக்கும். அது இஃப் யூ ஹாவ் எனி ஐடியாஸ். சார் என்கிட்ட மொபைல் பற்றி ஸ்டோரி உனக்கு நான் சொல்லட்டுங்களா சார்? பாடி 3 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போகிறோம். பசங்களாம் என்ன பண்ணிருக்காங்களோ போய் பார்த்தா தான் தெரியும். டேய் என்னடா 3 மாதம் கழிச்சு அப்பா வீட்டுக்கு வந்திருக்க, என்னடா பண்ணிருக்கீங்க? கொஞ்ச நேரம் இருப்பா சும்மா. மச்சான் வாடா கிரவுண்டுக்கு போகலாம். அது வந்துட்டேன். மச்சான் வர போகலாம். இவனுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தது தப்பாக போச்சு. ஐயோ. ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாடாடி. வாங்கடலாம். இவங்கெல்லாம் பாரு சும்மா லைக் இதெல்லாம் பண்ணுறான்ப்பா. டேய் ஏன்டா ஒரு லைக்காக இதெல்லாம் பண்ணுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா ட்ரெண்டிங்காக தான். அட போடா. ப்ரோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. மொபைலுக்காக ஏன் இவ்வளோ அடிஷன் ஆகிறாங்கன்னு தெரில. இதுதான் என்னோட ஸ்டோரி. சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் லவ்வை பற்றி பசங்களும் பொண்ணுங்களும் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றியான கதை தான் சார் இது. மச்சான் அந்த பொண்ணு உடனே பார்க்குற மாதிரி இருக்குது, உன்னால் முடிஞ்ச போய் பேசுகிறா. இப்போ பாடுறா. இதுமாரி உங்களை அங்கே பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, அதுதான் உங்ககிட்ட வந்து பேசலாம். சீச்சி இருங்க கொஞ்ச நேரம். பேர் தாண்டா கேட்டேன், அதுக்கு போய் சட்டெல்லாம் புஷ்டாடா. அவளை விடவே விடாது மச்சான். என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, சாவிடி நீ. சார் இதுதான் என் ஸ்டோரி. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து லவ்ன்றது பொதுவானது. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து லவ் சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஆஷா பிகேவ் பண்ணாதீங்க. அப்படி ஆஷா பிகேவ் பண்ணதுனால தான் இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்தது. சார் என்கிட்ட ஆல்கஹால் அடிஷன் பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது சார். யோ இதெல்லாம் குடியாயா? என்ன சாம்பாரா நீ இதெல்லாம்? இல்லை நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. இந்தா யோ குடியா. யோ இதெல்லாம் குச்சாதே கெத்தே. இந்தாயா குடியா. யோ குடியா. சரி கொடு, நான் இருக்கேன்னு பார்த்துடலாம். சியர்ஸ். எங்கடா இவன் ஆளே காணோம்? ஆமாண்டா பார்த்தே வருவாரான். அது டேய் ஒரு பேந்தாத்தாடா, ஒரு கட்டிங் படா. எங்கிட்டே எதுவுமே இல்லையாடா. டே என்னடா இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டு? நல்லா இந்த புள்ளியை கெத்துட்டாங்களேப்பா. எவன் கெத்தானோ? சார் கொஞ்சம் சார் இந்த பையன் அப்பா நீங்கள் தானே? ஆமாம் சார். சார் உங்கள் பையனுக்கு குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்களால் இதுக்கப்புறம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது சார். சார் என் பிள்ளையாவது எப்படியாவது காப்பாற்றுக்கு சார். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுவேன் சார். கிட்னி யாருன்னா கொடுத்தா மட்டும்தான் உண்டு. சார் எப்படியா எப்படாவும் நான் காப்பாற்ற போகிறேன். சரி அதவங்களாம் சேர்ந்து காப்பாற்றிட்டா. இவன் வேற யாரா இவன்? சூப்பர் காய்ஸ், உங்கள் 3 பேர் கதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் கிளைமேக்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஒரு கதையோட கிளைமேக்ஸு அதனுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையும் இருக்கும். ஸோ காய்ஸ் உங்களோட கதையை மாடிஃபை பண்ணி அதனுடைய கிளைமேக்ஸை நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் சொன்ன ட்ரக் அடிக்ஷன் கதையிலேருந்தே நம்ம பாயிண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நீங்கள் சொன்ன ஸ்டோரியிலேயே ஒரு கேரக்டர் என்ட்ராயிருக்கு, கவனிச்சிங்களா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் வந்து சோதனை? சார்
உங்கள் பையனுக்கு கிட்னி கிடச்சிச்சு சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஒருத்தவங்க டொனேட் பண்ணாங்க கிட்னி. யார் சார் அந்த தெய்வம்? இதோ அவங்க தான் சார். தம்பி ரொம்ப நன்றிப்பா என் பையனுக்கு கிட்னி குத்துறதுக்கு. சார் கொடுத்ததுண்ணா இல்லை சார், சும்மா ட்ரெண்டிங்காக தான் நான் போட்டேன். அவனும் ட்ரெண்டிங் அதெல்லாம் கொடுக்கல, அவர் தான் கொடுத்தாரு. யாருப்பா அது? தம்பி 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 ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லண்ணா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பேசாமல் சரண்டர் ஆகிடலாம் பொழுது போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ இதுதான் நம்ம கிளைமேக்ஸ். ஓகே சார். எப்போதும் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். அப்படி நீங்கள் நினச்சி பார்க்க சொல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தப்பான பாதைக்கு எப்பவுமே கொண்டு செல்லாது. அவசரம் என்றும் ஆபத்தில் தான் முடியும்.